ஸோ எனக்கு ஒரு பெரிய கேள்வி நேஹா எனக்கு. என்ன கேள்வி? வாட்ஸ் த சீக்ரெட்? எல்லாமே ஐ நீட் டு நோ த சீக்ரெட். வேர் டிட் யூ கெட் ஆல் திஸ் பியூட்டி? என்ன தேஜஸ் மாமா போற போக்க பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள நேகா கூட குடும்பமே நடத்திடுவீங்க போல. ஏன்னா நீங்க பேசுற பேச்செல்லாம் அப்படித்தானே இருக்குது. ஒரு மாதிரிப்பட்ட சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கூட தேஜஸ் அவர்கள்ட்ட இருந்து பெருசா கண்டென்ட் வராது, தேஜஸ் கொஞ்சம் டம்மியா தான் இருப்பாரு நான் நினைச்சேன். பார்த்தா தேஜஸ் தான் மொத்த ஷோலையுமே மாஸ் காட்டிட்டு இருக்காப்ல. அசீம் கிட்ட இருந்து கண்டென்ட் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அசீமை மொத்தமா அந்த ஷோல டம்மி பண்ணிட்டாங்க. அசீம்க்கு கண்டென்ட்டே இல்லை, தேஜஸ் மட்டும்தான் ஃபுல் கண்டென்ட்டா இருக்காப்ல. அதுவும் இன்னைக்கான எபிசோட்ல எல்லாம் தலைமை ஒரு மாதிரி இறங்கி சம்பவம் செய்யறாப்ல. ஆளு பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிப்பட்ட பேச்சா இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்காப்ல. உன் லிப்ஸ் அழகா இருக்கு, உன்னோட ஹிப்ஸ் அழகா இருக்கு, நீ அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு மனுஷன் இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு இருக்காப்ல. பார்க்கும் போதே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம என்னால ஒரு விஷயத்த நோட் பண்ண முடியுது ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள தேஜஸ்க்கும் தினேஷ் அவர்களுக்கும் சுத்தமா செட் ஆகலன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள நிறைய சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு வந்துட்டு இப்ப வெளியுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சில பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த ஷோ வந்து இப்போதான் ஷூட் போயிட்டு இருக்குதா இல்லை ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. இந்த ஷோக்கான ஷூட்லாம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்க ப்ரோ. முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாங்க. அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. ஷூட் முடிச்சுட்டு அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷோக்கான ப்ரொமோலாம் வரும்போது அந்த ப்ரொமோ கமெண்ட் செக்ஷன்ல போய் ஏதாச்சும் பேசுறது, சும்மா கலாய்க்கிறது, இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஷோக்குள்ளேயே தேஜஸ்க்கும் தினேஷ்க்கும் லைட்டா செட் ஆகல. அது காரணம் வீணா. ஏன்னா வீணாவை பொறுத்தவரைக்கும் தினேஷையும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, இந்த பக்கம் தேஜஸையும் லைட்டா அடி போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில தினேஷ்க்கும் நம்ம தேஜஸ்க்கும் சுத்தமா செட் ஆகல. வெளியே வந்தும் அந்த சண்டை கொஞ்சம் கன்னியூ ஆயிட்டு இருக்கு போல. ஏன்னா நம்ம தினேஷ் அவர்கள் தேஜஸை பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காப்ல. இது என்ன போட்டிருக்காப்லன்னா, தேஜஸ் வந்து அவரை பெரிய மன்மதன் நினைச்சிட்டு இருக்காரு, அவர் வந்து அப்படியே பெண்களை இழுக்கிற மேக்னெட் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் அப்படிலாம் கிடையாது, அவர் ஒரு டம்மி பீஸ், அவரெல்லாம் ஒன்னத்துக்கு ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்டை போட்டு வச்சிருக்காப்ல. அந்த கமாண்டை நம்ம தேஜஸ் அவர்கள் எடுத்து வச்சு, தம்பே நீலாம் என் லெவலுக்கே இல்லப்பா, பார்த்து இருப்பா, எலிமினேட் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டி நொறுக்கி வச்சிருக்காப்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரெண்டு விஷயம் தெரிய வந்துச்சு. ஒன்று, இவங்க ரெண்டு பேருக்கும் ஷோ மொத்தமா செட் ஆகல, ஷோல ஃபுல்லாவே செட் ஆகாம இருந்திருக்குது, அதனால தான் வெளியே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த ஷோல எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். இன்னும் சொல்றேன், அப்போ இந்த ஷோ கரெக்டா பாக்குறியான்னு கேட்டீங்கன்னா, பார்க்கத்தாயா செய்யறேன், ஆனா சரியா புரிய மாட்டேங்க, ஒரு மாதிரி குழப்புறாங்கய்யா. ஏதோ இன்னைக்கான எபிசோட் மட்டும் தான் லைட்டா புரிஞ்சு, இந்த எபிசோட்லயே ஒரு குழப்பத்தை பண்ணி வச்சிருக்காங்க. 7 எபிசோட மொத்தமா இறக்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க, ஹாட்ஸ்டார்ல 7 எபிசோடு மொத்தமா வந்திருக்கு. இது வந்து தெரியாம போட்டாங்களா இல்ல தெரிஞ்சு போட்டாங்களா எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. வரப்போற வீக்கெண்ட் எபிசோடு கூட இப்போ வந்துட்டு. அப்படி பார்க்க போனா இது வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா டிவியில வந்து டெய்லி 1 எபிசோட் மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்பவே ஹாட்ஸ்டார்ல மொத்த எபிசோடு இறக்கிட்டாங்கன்னா மக்கள் எதுக்கு டிவியில போய் பார்க்கணும்? ஸோ எனக்கு சுத்தமாக கனெக்டே பண்ண முடியல, இவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் ஒரு 7 எபிசோட இறக்கி வச்சிருக்காங்க. நான் ஒரு எபிசோட் தான் பார்த்தேன், ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தா நம்ம மெண்டல் ஆயிடுவோம். ஸோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு அதான் நேற்றே சொன்னேன், வீட்டுக்குள்ள ஃபோன் கொடுத்து டேட்டிங் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் 3 பேர் தான் டேட்டிங் போனாங்க. அது என்னென்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யார் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். ஓகேவா? யாரா எலிமினேட் ஆயிட்டாங்களா என்ன? நான் கடைசி எபிசோட்லாம் பார்க்கல, ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோடு கூட விட்டு வச்சுட்டாங்க. அதை வேற நான் பார்க்காம வந்துட்டேன். ஆல்ரெடி எலிமினேட் ஆயிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க. நம்ம வந்து பொறுமையா பார்க்கலாங்க. பொறுமையா எபிசோட் பார்த்தா தான் நல்லா இருக்கும். மொத்தமா பார்த்து விடுறதுக்கு என்ன கொரியன் சீரியஸா மொத்தமா பார்த்து விடுறதுக்கு? இந்த மாதிரி ஷோவெல்லாம் பொறுமையா தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட் என்ன நடந்துச்சு, இவங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணச்சு. முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சேனலுக்கான பேரை மாற்றணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். சரி என்ன பேர் வைக்கலாம், கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தர் என்னன்னா, ஸ்னூப்பி வெட்ஸ் மாலிக்குன்னு வைக்க சொல்கிறான். ஏண்டா போன பிக் பாஸ்ல பிடிச்சது இந்த மாலிக்கை இன்னும் விடலையா? இப்போ ஒருத்தைக்கு தொடர்ந்து ட்வீட் வந்துட்டு இருக்காங்க. இதில் சாச்சனாக்கான ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இருக்கு போல. அதாவது ஃபேக் அக்கௌண்ட் மீன்ஸ் சாச்சனா பேரை வச்சு அது ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அவன் வந்து சாச்சனா புருஷன்னு வையும் வச்சிருக்கான். இல்லை எனக்கு புரியல. அந்த பொண்ணு அங்கே பாருங்க, ஏதோ நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிட்டு இருக்கு செவனேன்னு. அந்த பொண்ணுக்கான ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து சாச்சனா புருஷன் வையின்னு ஒருத்தன். இல்லை இன்னொருத்தர், அது என்னது ப்ளூ சாட்டையா ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்காப்புல. அது நம்ம ஆளுதான், யாருன்னு உங்களுக்கே தெரியுமா, டிகே ப்ரோ தான். ஸோ மொத்தத்தில் நீங்கள் யாரும் உருப்படியான பேர் கொடுக்குற மாதிரி தெரில.
எல்லாமே என்ன கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. உருப்படியான பேர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷனில். நானும் கொஞ்சம் கிறுக்காயிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான அந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் டேட்டிங் தாங்க. ஸ்டார்டிங்கே ஃபோனை கொடுத்து டேட் பண்ண சொல்கிறாங்க. எல்லார் கையிலே ஃபோனை கொடுத்துருக்காங்க. இதில் பெண்கள் கையில் கொடுத்துருக்க ஃபோனில் ஆண்களுக்கான நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஆண்கள் கையில் கொடுத்துருக்க ஃபோனில் பெண்களுக்கான நம்பர் மட்டும் தான் இருக்கும். அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாருமே டேட் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் மொத்தமே 3 பேர் தான் போனாங்க. ஏன்னா இதில் பிரியங்காலாம் டேட்டா இவெல்லாம் ஒரு ஆளி முன்ன கூட நான் டேட் வேற போனேன், நான் யாரையும் மதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே கவுத்தி வச்சாச்சு. யார் மெசேஜ் பண்ணாலுமே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எதுக்குன்னு தெரில. ஸோ பிரியங்கா வந்து அப்படி. இதில் அசீம் குமுறாப்ல, அசீம் கால்குலேட் பண்ணுறாப்ல. இவன் கூட போயிட்டா, அவன் இவன் கூட போயிட்டா, அவன் கூட போயிட்டா, அவளுக்கு நமக்கு செட் ஆகாது, இவளுக்கும் நமக்கு செட் ஆகாது. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, நம்ம எதுக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மனசு உடஞ்சிட்டாப்ல. அந்த மனுஷனுக்கு டேட்டிங் போகணும் ஆசை இருக்கு, ஆனால் பெண்கள் இல்லை, ஆண்கள் கூடயா போக முடியும்? அதனால அந்த மனுஷன் என்ன பண்ணன்னு தெரியாம தவிக்கிறாப்ல, ஒரு மாதிரி தவிக்கிறாப்ல. இது எனக்கு புரியுது, அந்த தவிப்பு வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து ஈடன் வந்து தேஜஸை வந்து டேட்டிங் கூப்பிடுறாங்க. தேஜஸ் நம்ம ஒரு டேட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தேஜஸ் வந்து டப்புன்னு முடிச்சு விட்டாப்ல. முடியாது, அவங்க கூடலாம் டேட் வர முடியாது, சரியா? நான் வந்து நேகா கூட போகிறேன், அதனால ஒன்னெல்லாம் இப்போ கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டப்புன்னு அடிச்சு விட்டாப்ல. இதில் வெங்கி வந்து டப்புன்னு சிந்தூரிக்கு ஒரு மெசேஜை போட்டாங்க, போமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு 2 பேரும் டேட்டிங் கிளம்பியாச்சு. ஸோ இங்கே ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகிட்டா. அடுத்த தேஜஸ், நம்ம மாமா வந்து ஒரு மாதிரிப்பட்ட ஆளுங்க. அவர் நேகாவை பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது என்ன, பேசுறது என்ன, அதாவது உன்னோட லிப்ஸ் வந்து கிஸ்ஸபிள் லிப்ஸா, அதாவது அடிக்கிறாப்ல, ஒரு மாதிரி இறங்கி அடிக்கிறாப்ல, கிஸ்ஸபிள் லிப்ஸ், அதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு பேசின விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பேசி வச்சிருக்காப்புல. ஒரு மாதிரி பேசி டேட் கூப்பிட்டாச்சு, அங்கே ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகிட்டா. அப்படியே இந்த பக்கம் ஈடன் வந்து என்ன பண்ணேன்னு தெரியாமல் இங்கே தேஜஸ்ட்டை கேட்டுட்டு அடுத்தது வந்து ராஜா கிட்ட போயாச்சு. ராஜா வரியாப்பா, நம்ம ஒரு டேட் போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராஜா அங்கேருந்து சரி ஆளே எல்லாம் போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வந்துட்டார். ஸோ 3 பேர் தான் டேட் போகிறாங்க. இந்த பக்கம் ஈடன் ராஜா கண்டென்ட்டே கிடையாது. ஏதோ சாப்பாடை போட்டிருக்கா தும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டே இல்லாமல் கொடுத்தது தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. சப்பான் சிக்கன் நினைக்கிறேன், என்னத்தையும் பிடிச்சி குறிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கிட்ட கண்டென்ட் கிடையாது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சிந்தூரியும் வெங்கி லவ்ரனும் வெக்கி. ஸோ அவங்களுமே நார்மலாக தான் பேசிக்கிட்டாங்க, பெருசாக அங்கெல்லாம் கண்டென்ட் கிடையாது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா மாமா தேஜஸ் இறங்கி செய்கிறாப்ல. அந்த பக்கம் நம்ம நேகா வந்து எனக்கு இங்கே கம்ஃபர்ட்டாக இல்லை உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, வா வந்து என் மடியில் உட்காரு அப்படிங்காரு. மடியில் உட்காருன்னு கூப்பிடுறாரு. அடுத்தது உன்னோட உன்னோட லிப்ஸை பற்றி பேசலாமா, உன்னோட லிப்ஸ் வந்து கிஸ்ஸபிள் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸை பற்றி பேசுறாரு. அப்புறம் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு, கட் பண்ணிட்டாங்க. அது நேகா சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு. ஆள் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்காப்புல, பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்காப்புல. அதில் நேகா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. தேஜஸ்க்கான அந்த லாங்குவேஜே இப்படி தான் போல. அவருக்கான அந்த லவ் லாங்குவேஜ் ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக தான் இருக்குமா. அவர் ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் பேசுவார் போல். ஒரு மாதிரி அந்த ஒரு சேட் சொல்லுவோம்ல, அந்த சேட் மாதிரி தான், சொல்ல போனால் அந்த சேட் மாதிரி தான் அவர் அப்படி தான் பேசுகிறாரு போல். அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நேகா வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அவருக்கான லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கலாக ஒரு மாதிரி டச் பண்ணி பேசணும், இல்லை ஒரு மாதிரி ஓப்பனாக பேசணும், இல்லை அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசணும். அதுதான் வந்து தேஜஸ்க்கான லவ் லாங்குவேஜாகவே இருக்குது போல். அதை ஓப்பனாக நேகா அவர்கள் சொல்லிட்டாங்க. நேகா அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது எனக்கும் அது பிடிச்சிருக்கு. நான் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் அது ஒரு மாதிரி ஆக்வர்டாவோ வியர்டாவோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி அடியை போடுறாப்புல. அடியை போட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடியை போட்டாப்புல. ஃப்யூச்சரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி 3 ரூம் உள்ள அப்பார்ட்மெண்ட் வாங்குவாராம். எதுக்கு 3 ரூம்னு நேகா கேட்டால், ஒரு ரூம் வந்து பெட்ரூமா, ஒரு ரூம் வந்து அவங்களுக்கான பெட்ரூமா, இன்னொரு ரூம் வந்து அவங்களுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கு ஆடிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறதுக்கான ஒரு ரூமா, இன்னொரு ரூம் கெஸ்ட் ரூமான்னு கேட்டால் நோ கெஸ்ட்லாம் நாட் அலோடு, அதுவும் நம்ம ரூம் தான், அது வந்து நம்மளோட ஸ்பெஷல் ரூம், டார்க் ரூம். தெரியுதா எங்கே போகிறாரு மாமா, எங்கே போகிறாரு தெரியுதா? மாமா அங்கே அடி போடுறாப்ல. போட்டோன்னே இங்கே தெரிஞ்சு போச்சு, நேகாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா இவன் எங்கடா போகிறான் அங்கிட்டா போகிறேன் அப்படின்னா அவன் ஓப்பனாகவே சொல்லிட்டாப்ல, ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு. நேகாவும் ஓப்பனாக கேட்டாங்க, என்னப்பா 50 Shades of Greyவா அப்படின்னு மாதிரி. அவரும் ஓப்பனாக ஆமாம் அந்த மாதிரி தான், இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு அடியை போடுறாப்புல. அங்கே நிறைய கட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா இவர் நிறைய ஓப்பனாக சொல்லிவிட்டார் போல. இவர் கொஞ்சம்
மிரட்டலான ஆளாக தான் இருப்பார் எனக்கு தோணுது. ஒரு மாதிரிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ தேஜஸ் கிட்ட மட்டும்தான் அந்த கண்டென்ட் ஒரு மாதிரி வருது. ஓகேவா? தேஜஸ், நேகா இவங்க கிட்ட மட்டும்தான் அந்த கண்டென்ட் வருது. மற்ற எல்லாம் பிக் பாஸ் மாதிரி சண்டையா போட்டுட்டு இருக்கு. அப்படியே பார்த்தா இன்னொரு தொடர் உருவாயிருக்கு. இந்த பக்கம் பிரியங்கா வந்து நான் சொன்னல நேற்று, பிரியங்கா வந்து வெக்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல. அந்த விஷயத்த இன்னைக்கு கேட்டு பயங்கரமாக பேசினோன்னே வெக்கியும் அந்த இடத்துல நிறைய விஷயங்களை சொல்லி நாளில் இருந்து அவங்க டேட் போக ஆரம்பிக்கிறாங்க போல. ஸோ ஒரு மாதிரி தொடர் கதையாக போக போகுது. அடுத்த வெக்கி, பிரியங்கா இவங்களுக்கான தொடர் கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாவம் ஈடன் வந்து ஆள் கிடைக்காம தவிக்குது. இதில் மோனிஷா கடைச்சால விட்டுட்டு தவிக்குது. இந்த பக்கம் ஆபித் வந்து எதுக்கு வந்தாருன்னே தெரியாமல் உட்காந்துருக்காரு. அசீம் அவர்கள் வந்து கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, பாவத்தை அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபைட்டை வச்சு பார்க்கும்போது தினேஷ் அவர்கள் தேஜஸை பார்த்து, தம்பி நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைப்பா, நீ வந்து ஒன்று ஏதோ மன்மத குஞ்சு நினச்சிட்டு இருக்க, நீ ஒரு டம்மி குஞ்சு அப்படின்ற மாதிரி ஆள் ஒரு அடியை போட்டிருக்காப்புல. அதுக்கு தேஜஸ் வந்து, தம்பி நீ என் லெவலே கிடையாது, ஃபர்ஸ்ட் நீ என் லெவலே கிடையாது, நீ வந்து சும்மா டம்மி, ஏதோ அந்த பொண்ணு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோ நல்லபடியாக வச்சுக்கோ. ஏன்னா பெண்களை வந்து டக்குன்னெலாம் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண மாட்டாங்க, பெரிய ஒரு லெவலில் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்குன்னா நீ கிரேட்ஃபுல்லாக இரு, அதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அடியை போட்டுட்டு கீழே என்ன சொல்கிறாப்லன்னா, பார்த்துருப்பா வரப்போகிற வாரம் எலிமினேட் ஆகிற போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் தினேஷ் எலிமினேட் ஆக போகிறாருன்னு தோணுது. ஏன்னா தேஜஸ் இப்படி ஒரு அடியை போட்டிருக்காருன்னா அங்கே ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ அசீம் தான் எலிமினேட் ஆவாருன்னு தோணுது. என்ன ப்ரோ சொல்கிறேன், மாற்றி பேசாத ப்ரோனா? இல்லை ப்ரோ, வீட்டுக்குள்ளே யாருக்குமே அசீமை பிடிக்கல, ஆண்களை தவிர பெண்கள் யாருக்குமே அசீமை பிடிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வேஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச அசீமை வெளியெடுத்துட்டு பிராவோ உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு சில ப்ரொமோ விடும்போதே வீட்டுக்குள்ள பிராவோ போயிட்டு வந்து ரோஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒருத்தர் வெளியே போக போறாரு, இன்னொருத்தர் உள்ள வர போறாரு, அப்படிதான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க, ஒரு ஆளை எலிமினேட் பண்ணுறதா இருந்தால் யாரை எலிமினேட் பண்ண கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எதுக்குடா 7 எபிசோட மொத்தமாக விட்டு வச்சிருக்கீங்க? எதுக்கு இப்படிங்க? டெய்லி பார்த்தா வச்சா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். டப்புன்னு மொத்தமாக விட்டு வச்சிட்டிங்கன்னா மக்கள் இன்னைக்கே பார்த்து முடிச்சிருவாங்களே. இன்னைக்கே பார்த்து சே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ எப்படி டெய்லி டிவியில் போடுவீங்க? அது எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. ஸோ ஏதோ சொதப்பி வச்சிருக்காங்க, நிலவும் தெரில. மேபி இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம சேனலில் மிஸ்டர் ஸ்னூப்பி சேனலில் வீடியோ வந்துடும். ஸோ மறக்காம அங்கே செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.